ஆதிமந்தி ஆட்டனத்தி காதல் கதை. பழந்தமிழ் காலத்துல பெரிதும் பேசப்பட்ட விஷயம் இந்த காதல் கதை. தமிழ் காவியம் சிலப்பதிகாரம் இதை ஒரு அற்புத செயலாகவே காட்டுச்சு. கண்ணகி பட்டியலிடும் 6 அற்புத செயல்களில ஆதிமந்தி ஆட்டனத்தி கதையும் ஒன்று. ஆதிமந்தி என்பவள் கரிகால் சோழனின் அருந்துவ புதல்வி. அவள் ஒரு கவிஞரும் கூட. அவள் பாடிய பாடல் சங்க இலக்கிய நூலான குறுந்தொகையிலும் இடம்பெற்றிருக்கு. ஆதிமந்தி வருத்தமாக இருப்பதை பார்த்து அவளின் தோழிக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இதுக்கு ஏன் இந்த கவலை? நாளைக்கு ஆட்டனத்தி நமது அரசன் முன்னிலையில ஆட போறான். நீயும் நானும் முன்வரிசையில் இருந்து பார்க்க தான் போறோம். பிறகு என்ன வேண்டும்? இன்று அவன் தனது சக ஆட்டக்காரி காவேரியுடன் ஒத்திகை பார்க்கிறானோ என்னவோ என சமாதானப்படுத்தினாள். சோழ நாட்டு மக்களுக்கு தாய் தெய்வம் எல்லாம் இந்த காவேரி தான். அவள் கருணையால் தான் சோழ நாட்டு ஆற்றங்கரையில முப்போக முழுசாக விளையுது. அந்த தெய்வத்தின் தரிசனம் காண கரையெல்லாம் காவேரி அன்னைக்கு பொங்கல் வச்சு நீரில அகல்விளக்கு ஏற்றிட்டு ஆட்டனத்தி காவேரியின் நீச்சல் நடன விழாக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்திருந்தார்கள். ஆதிமந்தையும் தன் காதலின் நடனம் காண சீவி சிங்காரித்து பொன்மகளா தன் தோழிடம் புறப்பட்டு வந்திருந்தா. இவளும் ஆடர்களில தேர்ந்த ஒரு அழகிதானே. நொப்பும் நுரையுமாய் துள்ளி குதித்து வரும் காவேரியை பார்த்து அவள் நெஞ்சமெல்லாம் கூத்தாடுச்சு. அவனுடன் தான் ஆடுவது போல ஒரு கற்பனையிலேயே மிதந்தா. காதலன் கைப்பிடிச்சு நீரில் நனைந்து எழுந்து தலை கோதி அப்பப்பா அத்தனையும் அனுபவித்து விட வேண்டும் என்று அவள் ஆசை நீண்டுகிட்டே போச்சு. தழைத்த கதிர்களையுடைய வயல்களை கொண்ட கழார் என்னும் ஊரில் உள்ள காவிரி ஆற்று நீர்த்துறையில ஆட்டனத்தி என்பவன் காவிரி என்ற ஆட்டக்காரியுடன் சேர்ந்து நீச்சல் நடனம் ஆட போறான். அவ்வளவு பெருமை பொருந்தி அந்த நடனத்தை எல்லோரும் எதிர்பார்த்திருக்கல. கரிகாலனை வணங்கிட்டு அந்த ஆட்டனத்தி தனது சக ஆட்டக்காரி காவிரியுடன் நீரில் இறங்கினான். எங்கும் ஒரே அமைதி. எல்லோர் கண்களும் இந்த ஆட்டக்காரர்களிடமே இருந்தது. தன் உடம்பையே நீலவாக்குல உருட்டி ஆடி காட்டினான். அப்படி ஆடி மன்னரையும் மக்களையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கையில அந்த ஆறே இவர்கள் நடனத்தை கண்டு பூரித்து கொந்தளித்தது. நடனமாடிய காவிரியை ஆற்று வெள்ளம் ஈர்த்த போது ஆட்டனத்தியையும் பிடித்து கொண்டு தன் கூந்தலால் மறைத்து ஆற்றோடு இழுத்து சென்றா. இருந்தாலும் காவிரிய ஆற்று வெள்ளம் இழுத்து போயிடுச்சு. ஆனா ஆட்டனத்தி கரை ஒதுங்கி கிடந்தான். அங்கே நீராடிய மீனவன் தலைவனின் மகள் மருதி என்பவள் அவனை காப்பாற்றி அவனுக்கு தேவையான வைத்தியங்களை செஞ்சா. அவனும் மெல்ல மெல்ல தேறிக்கொண்டே வந்தான். மருதிக்கு அவன் மேல ஒரு மோகம், ஒரு காதல். அவனே தன் தலைவன் என முடிவும் எடுத்துட்டா. அப்படி இருக்கும்போது ஆதிமந்தி ஆட்டனத்திய தேடி பேதிற்று புலம்பி கரையோரமா ஓடினான். தன் காதலனை கண்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே ஊர் ஊரா அலைஞ்சா. எல்லோரிடமும் மயக்கமுற்று வருந்தி கேட்டா. இதை மருதியும் கேட்டிருந்தா. ஆதிமந்தி கூறிய அடையாளங்கள் தான் காப்பாற்றிய தன் மனதை கவர்ந்த தன் தலைவனாக முடிவெடுத்த இவனின் அடையாளங்களும் ஒத்து போவதை கண்டு திடுக்கிட்டா. அவனை பார்த்ததாக யாராவது சொல்ல மாட்டார்களா என்று ஆதிமந்தியின் நெஞ்சில் ஏக்கம். அவள் வினாவில் இருந்து நெடுமூச்சாய் வெளிப்பட்டது. அந்த நேரத்துல உண்மையை தெரிந்து கொண்ட மருதி ஆட்டனத்தியை ஆதிமந்தியிடம் ஒப்படைத்து இதோ என்று அவள் காட்ட ஆட்டனத்தியை கண்டு சந்தோஷத்துல அவள் கண்ணம் மீண்டும் நனைஞ்சது. இந்த நனைதல் சூடா இல்ல, சுகமா இருந்துச்சு. அந்த சுகத்தோடு வெட்கமும் சேர்ந்து அவள் கண்ணம் சிவந்தது. ஆட்டனத்திய அவளது காதலி ஆதிமந்தியிடம் ஒப்படைத்து விட்ட மருதி தனக்கு வேறு பற்றுக்கோடு இல்லாததுனால கடல்ல பாய்ந்து தன்னை மாச்சிக்கிட்டா. அப்படிப்பட்ட சிறந்த சிறப்பின உடையவதா இந்த கற்பரிசி மருதி. மீண்டும் அடுத்த ஒரு கதையில சந்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.